வணக்கம் மக்களே, லைஃப் எபிசோட் 20. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான பேச்சுலர் சமையல் இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க. காலையில எந்திரிச்சு குளிச்சு கிளம்பி நானும் ஆஃபீஸ் போயிட்டேன். ஆஃபீஸ் போனதுமே நேற்று நம்ம ஹெட்ஃபோனை தொலைச்சேன்னு நான் வந்து வீடியோவில் சொல்லியிருப்பேன். இன்னைக்கு கஜானாலாம் காலியானதுனால ரொம்ப கம்மியான பட்ஜெட்லேயே ஒரு சின்ன ஏர்போர்ட்ஸ் மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மதியம் வந்து சாப்பிட்றதுக்கு ஆட்டோவில் கிளம்பியாச்சு. இன்னைக்கு வந்து ஆட்டோவில் ஒரு புதுவிதமான ஷார்ட்லாம் எடுக்கலாம்னு சொல்லி நானும் ட்ரை பண்ணியிருந்தேன். இன்னைக்கு லஞ்சுக்கு ஒரு சூப்பரான சாப்பாடு, சாண்ட்விச், ஃப்ரூட் பவுல், ஆலு பரோட்டா, ஜூஸ்ன்னு சொல்லி ஒரு சரியான வெளுத்து கட்டிட்டு ஆஃபீஸ்க்கு மறுபடியும் வந்து இவர் பேர் தான் விநாயகர். இவர் வந்து கன்னடா, பட் நம்ம vlogல வந்து பார்த்துட்டு வணக்கம் மக்களேன்னு சொல்லி ரொம்ப கியூட்டா சொல்லுவா. அப்படி அவரே வந்து நானும் உங்க vlogல வந்து ஃபீச்சர் ஆகணும்னு சொன்னாரு. அவரே அப்படி வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இவங்க ரெண்டு பேருமே உங்களுக்கு தெரியும். இது நம்ம நண்பர் விஷ்ணு, அது வந்து விமல். கீழே வந்து பார்த்தா நம்ம அண்ணன் சொட்ட விழக்கூடாதுன்னு சொல்லி தலையை நல்லா பார்த்துக்கிட்டேன்னா தரையில இருக்கிற என் கார் டயரை பார்க்காம விட்டேன். அது வந்து மொத்தமாவே சொட்ட விழுந்துச்சுன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்தாரு. அவர் கூட அப்படி பேசிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சீக்கிரம் வந்துட்டோமே ஏதாவது ஒரு தரப்புடலான சமையல் பண்ணலாம்னு சொல்லி ஒரு சூப்பரான நான்வெஜ் விருந்து. இன்னைக்கு நீங்க எல்லாருமே பக்கத்துல இருந்தீங்கன்னா மறக்காம வந்துருங்க. சிக்கன் பிரியாணி, சிக்கன் குழம்பு, அதுக்கப்புறம் 65 எல்லாம் பொரிச்சு ஒரு தலவாழை இலை போட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்னைக்கு ஒரு சூப்பரான சமையல் வந்து பண்ணியிருந்தோம். இது நிஜமாவே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ணதுதான். கடையில் எதுவுமே ஆர்டர் பண்ணி வாங்கல. ரூம் எல்லாம் ஜம்முன்னு க்ளீன் பண்ணிட்டு ஒரு பெரிய இலையை விரிச்சு தண்ணிலாம் விரிச்சு ஜம்முன்னு நான் வந்து விருந்துக்கு உட்காந்துட்டேன். இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காம எக்ஸிக்யூட் பண்ணது நம்ம தலைவன் தினேஷ் தான். ஸோ மறக்காம கமெண்ட்ஸ்ல அவனுக்கு ஒரு கிஸ்ஸை போட்டு போங்க. இன்னும் நீங்க தொடர்ந்து பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பா போர் அடிக்கும். அதனால அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். நீங்க சந்தோஷமா இருக்க மக்களே, நல்லதே நடக்கும். அப்படியே அந்த ஃபாலோ. குட் நைட்.